Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு ஃப்ரூட் ஃப்ரைடேல இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய மாம்பழத்தை வச்சு மேங்கோ லஸ்ஸி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ இந்த சம்மர் சீசனுக்கு ஏத்த மாதிரி சில்லுன்னு மேங்கோ லஸ்ஸி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மாம்பழம் எடுத்துறோம். 2 பேருக்கு லஸ்ஸி செய்யறதுனால நல்ல பெரிய மாம்பழமா எடுத்துக்கலாம். நான் இங்க பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்துர்க்கேன். எந்த வகையான மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா நல்ல பழுத்த பழமா எடுத்துக்கோங்க. அப்பதான் லஸ்ஸி நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ மாம்பழத்தை தோல் இல்லாம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். செந்தூரா மாம்பழமோ காலாப்படி மாம்பழமோ கலர் இன்னும் டார்க்கா இருக்கும். அந்த மாம்பழத்தை யூஸ் பண்ணி நம்ம லஸ்ஸி போட்டோம்னா கலரும் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். 2 லஸ்ஸி போடுறதுக்கு இது மாதிரி 2 கன்னத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாம்பழம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கெட்டி தயிர் எடுத்துக்கலாம். இங்க 1/2 லிட்டர் பாலை திக்கா காய்ச்சி தயிருக்கு எப்படி உர ஊற்றுவோமோ அது மாதிரியே உர ஊற்றி 5 மணி நேரம் மட்டும் புளிக்க வச்சுருக்கோம். லஸ்ஸிக்குன்றதுனால தயிர் இது மாதிரி பாதி அளவுக்கு புளிச்சதுமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சில்லுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து தேவையான அளவுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். லஸ்ஸிக்கு தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் 5லேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து பவுடர் பண்ண சுகர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பங்கனப்பள்ளி மாம்பழத்தை சேர்த்துடலாம். சுகரை இது மாதிரி பவுடர் பண்ணியே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா கரையும். இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மேங்கோ லஸ்ஸி இன்னும் சில்லுன்னு இருக்கிறதுக்காக இங்கே ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸை சின்ன சின்னதாக உடைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நமக்கு சில்லுன்னு மேங்கோ லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாம்பழ சீசனில் நீங்களும் கூலாக இந்த மேங்கோ லஸ்ஸியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.